எங்க அப்பா அம்மா சொல்றது தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் பையனை வந்து கேட்டாங்க. என் பையனுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா வர அந்த லவ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும், பிரிக்க முடியாத அசைக்க முடியாத சக்தியா இருக்கும். கான்கிரீட் அவளுக்கு ஒரு இழப்பம் எழப்போனா இழப்பனாக்க கொஞ்சம் அப்படி விளாடுறதுங்க அது மாதிரி அப்படி இப்படி பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணிப்போங்க. பிள்ளை குட்டி போயிட்டு சந்தோஷமா இருங்க. இருப்பீங்க, நாசமா போவீங்க. ஏன் அடுத்து போட்டுருவோம், யூடியூப்ல போட்டுருவோம். பாலிமர் நியூஸ் போட்டுருவோம். பார்ப்பதற்கு அப்பாயை போல இருக்கும் இவர்தான். அப்பாய பேர் இருக்கிறீங்க பார்த்தாக்கா உங்களை என்ன வராதுன்னு இந்த மாரியா போட்டோ எடு வீடியோவில் பேசி வீடியோவில் பார்த்தா நான் என்ன பேசுறது நான் அவளும் கெடுத்து விட்டு ஓடி இப்படி வளர்ப்போம். ஆமா ஆமா இன்னும் உண்மை தானே. நல்லா சம்பாரிச்சு போறோம்னா பாப்பாளம் ஆமா. அவன் சம்பாரிச்சு போறேன்னு வச்சுக்க அட போட இன்னொருத்தங்கிட்ட பார்த்து கையை கட்டி டாட்டா பண்ணி. அதுதான் எப்படின்னா லவ் பண்ணும்போது எவ்வளவு சம்பாதிக்கிறான் வாழ்ச்சான்னு தெரியாது. கல்யாணம் வரும்போது வீட்டுல அமெரிக்கா மாப்பிள்ள வீட்டுல மாப்பிள்ள இன்னொன்னு பாரு. இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க தெரியுமா, எங்க அப்பா அம்மா சொல்றது தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் பையனை வந்து கேட்டாங்க. என் பையனுக்கு எங்க அத்தை விட்டு பையனு கேட்டாங்க என்ன. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல அவங்க பேசலாம் கேட்க மாட்டேன், உன் பேச தான் கேட்பேன். அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற பட்சத்துல அதெல்லாம் முடியாது. எங்க அப்பா அம்மா பேசதான் கேட்பேன் நானு. எனக்குன்னு ஒரு வாய்க்கு நான் தேடிக்கினேன், உனக்குன்னு ஒரு வாய்க்கு தேடிக்க. எப்படி கரெக்ட் தானே. உன் ஜாதி ஜனத்த மக்க மச்சல நீ போய் சேர்ந்துரு, என் ஜாதி ஜனத்த மக்க சொல்ல நான் போய் சேர்ந்துக்கிறேன். ஓகே கேட்டு விட்டுருவாங்க. அப்ப எதுக்கு லவ் பண்றாங்க? லவ் பண்ண நீ நிலவில பாத்துக்கணும். நீ போ, அவ நிலவில பாத்துவா போட்டோம். அதான் கேக்குறேன். அப்புறம் எதுக்கு லவ் பண்ணணும்னு கேக்குறேன். நீத்தான் சொல்லு. என்னத்துக்கு லவ் பண்ணுனாக்கா கொஞ்சம் பராக்கு நீ ஒரு இழப்பம் அவளுக்கு, அவ வந்து உனக்கு ஒரு இழப்பம். இழப்பனாக்க கொஞ்சம் அப்படி விளாடுறதுங்க அது மாதிரி. அப்படி இப்படி வயசு கோளாறு. ஆமா ஆமா அதுக்கு லவ் பண்றது அப்படி சும்மா அப்படி பராக்கா நீங்க விளாடுறீங்க, அவளும் விளாடுறது கை கால மேல அந்த பசங்க பார்த்து ஒரு பொண்ணு எனக்கு பிடிக்கவே இல்லாம அவங்க கூட பசங்க சிரிச்சுக்குன்னு விளாடிங்க. ஐயோ எனக்கு ரொம்ப டெல்லாக்குது எனக்கு. அது அவங்க பாசம். எங்க மாதிரி வயசு பசங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் சொல்லணும்னா என்ன பாடம் சொல்லுவீங்க? என்ன பாடம் என்ன சொல்ற? நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணிப்போங்க. பிள்ளை குட்டி போயிட்டு சந்தோஷமா இருங்க. இப்படி அப்படி போவாதீங்க, இல்லை கஷ்டப்படுங்க, அவளையும் கஷ்டப்பட சொல்லி விடுங்க. ஆமா கஷ்டப்படணும். அப்படி எப்படி உக்காந்து எப்படி சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டா விட்டு போயிடுவாங்களே. தினம் நியாயம் மாட்டாங்குது. கஷ்டப்பட்டா விட்டு போயிடுவீங்களே, அது யார் பண்ற வேலை, யார் செய்யற வேலைது? சரிதானா? அப்போ வந்து பசங்களா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பார்த்துக்கணும், கஷ்டப்படணும். இதான வாழ்க்கை. அப்படி என்ன வாழ்க்கை? நல்லா சாராயம் குடி, கஞ்சாடி, நல்லா குடிச்சிட்டு விளாடு. அப்படி என்ன சொல்றது நானு? அந்த மாதிரிலாம் நாங்க பண்ண மாட்டோமே. அதுதான் சொல்லுது. அப்படி என்னத்துக்கு வீடியோ எடுத்துக்கிறீங்க? நல்லா சந்தோஷமா பொண்டாட்டி பிள்ளைங்கள சந்தோஷமா வச்சுக்கணும், நல்லபடியா தாய் தாய். எங்க ரெண்டு பேரும் பார்த்தா அடுத்த வாரம் கல்யாணம் போகுது. இல்ல எங்க ரெண்டு பேரும் பார்த்தா கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கா? இல்ல சின்ன குழந்தைக்கு நீங்க தான் போறதுக்கு 16 வயசு உங்களுக்கு. 16 வயசு தான் ஆகுது எனக்கு. ஒண்ணு நல்லதா நடக்கும். லெவல் நல்லதே நடக்கும். இந்த டைம்ல வந்து நிறைய பேர் ஸ்னாப் எடுத்துட்டு இருப்பாங்க. எடுத்துட்டு உடனே அனுப்பணும், லெவல் முடித்துக்குள்ள அனுப்பணும்னு எடுத்துட்டு இருப்பாங்க. நல்லா இருப்பீங்க, நாசமா போவீங்க. மைக் கையில எப்பதான் பேசுவேன். நான் மைக்க கையில எடுத்தேன்னு வச்சுக்கோ, 8 ஊரும் காரி துப்ப ரெடியா இருக்கும். சரி எடு, நீ பேசு. நம்ம முகரை யார் பார்க்க போறோம்? டாபிக் அது சொல்லுங்க. ஒரு லவ் தான் டாபிக். சாவு வச்சிருவேன். நானே சொல்லாம அப்படி ரோசன் மேன் இருப்பா. நான் சொல்றேன்ப்பா, லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல போறேன். சரியா? மோஸ்ட் ஆஃப் த லவ் வந்து பாத்தீங்கன்னா கண்டவுடன் காதல். சரிடா? லவ் பொறுத்த வரைக்கும்
தெரியல கத்துக்கல உனக்கு சைலண்டா வரல தெரியல கத்துக்கல. லவ்வை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து உருவாகிற லவ் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ரொம்ப பியூரா இருக்கும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை நம்ம பார்ப்போம், காலேஜ்லயோ சரி ஒரு ஸ்கூல்லயோ சரி ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெண்டை பார்ப்போம், ஆஃபீஸ்லயோ சரி. அவங்க கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆகும். ஃப்ரெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆகும், நல்ல கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட 1 இயரோ 2 இயரோ பழகும். அதுக்கப்புறம் அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொபோஸ், 2 பேர்ல யாராவது ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. உடனே ஓகே ஆயிடும். ஆமா ஆமா, ப்ரொபோஸ் பண்ணா உடனே ஓகே. 2 பேரை பத்தி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ப்ரொபோஸ் பண்ணும்போது உடனே ஓகே ஆயிடும். ஓகே ஆயிட்டு என்ன ஆகும்னா 2 பேருக்குள்ள அந்த லவ்ன்றது மலரும், பட்டர்ஃப்ளை பறக்கும். ஆமா அந்த லவ்ன்றதுலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதாவது அவங்கள பத்தி வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்கள பத்தியும் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். என்னன்னா அது என்னதான் கம்ஃபர்டபுளா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது புதுசா இருக்கும். லைக் எப்படி புதுசா இருக்கும்னா இவங்க ஃப்ரெண்டாவே பார்த்துருப்போம். ஆமா, friend-ஆவே திடீர்னு லவரா பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்களுக்கே ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும். சை என்னடா இது இவனெல்லாம் லவரவே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே இல்ல. கலாச்சாரம். இன்னொன்னு அந்த பையனும் சரி இல்ல அந்த பொண்ணும் சரி, லைக் அந்த பையன் வந்து என்ன பண்ணா அந்த பொண்ணு வந்து ஒரு பையன் மாதிரி பார்த்துருப்பான். அச்சி கிச்சி ஆமா, அது பொண்ணு ஃபீலே வராது. உன்னதான் பார்த்தா பொண்ணு ஃபீலே வரல அப்படின்னும் போது அப்படியே பழத்துல வர மாதிரி சாரி கட்டிக்கிட்டு ஆனா அந்த போக போக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறிடும். ஒரு கட்டத்துல வந்து லவ்வா மாறிடும். போயிடும். அதான் என்ன மைண்ட் செட்னா அதான் அவங்க இருக்காங்க, அவங்க நம்ம பத்தி எல்லாம் தெரியும், நமக்கு அவங்கள பத்தி எல்லாம் தெரியும், இதை விட யாரு கண்டிப்பா அப்படின்ற அதனால மாதிரி தட்டி தூக்கிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே ஆக்சுவலா நடக்கும். ஸோ அந்த லவ் மூலியமா வர அந்த ஃப்ரெண்ட்ஷிப், முதல்ல அந்த லவ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வளர்றா. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா வர அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பிரிக்க முடியாத அசைக்க முடியாத சக்தியா இருக்கும். கான்கிரீட் அசைக்க முடியாத சக்தி அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா வர ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரையும் நீடிக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா வர லவ்ன்றது கிடைக்கிறது கஷ்டம் தானே, கஷ்டம் தான் அஃப்கோர்ஸ். ஆனால் நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கும். இப்போ அந்த ஊரும் பிளட் சாங்ல அப்படியே அந்த சிச்சுவேஷன் மாறும். இப்போ அப்படி நான் சிச்சுவேஷனை மாத்துறேன், அதே ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆகும், அதே ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகும், அதான் அதே ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆகும், லவ் ஆனாலும் பிரேக்அப் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா லவ்வும் போயிடும், ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடும். நாமும் அப்புறம் ஒரு சில பேர் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் அந்த லவ் பிரேக்கப் ஆனப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் சொல்லுவாங்க. வாய்ப்பு இல்லை, அந்த டைம்ல வாய்ப்பு இல்லை. நீ ஃப்ரெண்ட்ஸா இருந்து லவ் பண்ணலாம், லவ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. அது ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் சொல்றாங்கன்னா அந்த ஃபீலிங் மேபி வரலாம், வராம போகலாம். அந்த ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்காது, வெறுப்பு இருக்கும், வேணான்ற மாதிரி தாட் வந்து வெறுப்பு தான் இருக்கும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பேசின மாதிரியே பேச ட்ரை பண்ணுவாங்க. யாரு வேணாம் சொல்றாங்களோ அவங்க வந்து நார்மலா பேசினாலும் ஒருத்தங்க வேணும்ன்ற மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நார்மலா பேசுறதே வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பேசினா இவன் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான், எதுவுமே வேணாம் சொல்லுவாங்க. ஸோ எதுவுமே வேணான்ற என்ன ஆகுனா அத்தனை வருஷமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கோவிந்தா. நீ பார்த்து ஏதோ லவ் பண்ண பத்தியா, அதுவும் கோவிந்தா. கட்சியில கோவிந்தா கோவிந்தா தான். ஆனா கேள்விப்பட்டிருக்கியா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லவ்வுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கட் பண்றாங்க, எல்லா கனெக்ஷனும் கட் பண்றாங்க, எதுவா இருக்கட்டும் எல்லா கான்டாக்டையும் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு டிவி எல்லா கனெக்ஷனும் கட் பண்ணி போயிடுவாங்க. ஆனா ஒரு சிலர் ஏன் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் சொல்றாங்களே, அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இந்த பர்சன் அவங்களுக்கு என்னன்னா லவ் போயிடுச்சு, ஆனா பேசணும் இல்லப்பா, அந்த பர்சன் லவ் எல்லாம் இருக்கும். ஆனா என்னன்னா அவங்க வந்து அந்த லவ் மிஸ் பண்ண மாட்டாங்க, அந்த பர்சனை தான் மிஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் தான் இல்ல தவிர என்னோட லவ் எனக்கு இருக்கு, நான் என் லவ் கொடுக்க போறேன், ஓகேவா. அது வந்து நான் என் பார்ட்னரா இருந்தா அந்த லவ் தரணும் இல்ல, நான் ஃப்ரெண்டா அந்த கூட என் லவ் தரலாம், என்னோட கேர் என்னோட லவ் எல்லாமே நான் ஃப்ரெண்டா இருக்கவங்க கூட தரலாம். அந்த பர்சன் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும். பாதியில போயிடுச்சுன்னா எனக்கு வந்து என்னோட லைஃப்லயே ஒரு பேஜ் அப்படியே அந்த புக்கே காலியான பேஜ் மாதிரி. சோ அவங்க இருந்தா என் புக் எல்லாம் கொஞ்சம் ஃபில் ஆகும், அந்த மாதிரி மைண்ட் செட்ல அவங்க இருந்தா நம்ம நல்லா இருக்கும். சோ அந்த மைண்ட் செட்ல என்ன பண்ணாங்க, நம்ம ஃப்ரெண்டா வச்சிருக்கலாம், நீ கிட்ட பேசினா போதும், அதுக்கு டார்ச்சர் கிடையாது, அது வந்து பேச வச்சு நம்மள கரெக்ட் பண்றோம், அதுவும் இருக்கு, பட் அது மட்டும் கிடையாது. ஸோ பேசிட்டே இருந்தா அவங்களுக்கு ஒரு லைக் எப்படி சொல்றது, ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஏதோ ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். சோ அதான் இந்த மாதிரி ஒரு பர்சனை லைஃப்ல இருந்து மிஸ் பண்ண கூடாது. ஆஸ் எ லவ்வரா அவங்க இல்லனா கூட ஃப்ரெண்டாவோ ஒரு பர்சனா நம்ம கூட லைஃப் லாங் தான் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு காலைல ஒரு குட் மார்னிங் சொல்றதுக்காச்சும் ஒரு பர்சன் இருக்கட்டும், அந்த மாதிரி ஓ லைக் தட். அது ஒரு சிலவங்க அப்படி சொல்லி கரெக்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அது திறமை பல்லு இருக்கும், பக்கோடா சாப்பிடுவான். ஸோ அவ்வளோதான். நீ பக்கோடா சாப்பிட்ருக்கியா? நாலாம் சாப்பிட்டேன். நான் யார் வாழ்க்கையிலயும் விளையாண்டது இல்லை, என் வாழ்க்கையில நிறைய பேர் விளையாடிட்டாங்க. வாழ்க்கையே விளையாட்டாதான் இருக்குது அவருது. ஆட்டம் எல்லாம் பாலும் 6 தான். கிரிக்கெட்னா எல்லாம் பாலும் 6, ஃபுட்பால்னா எல்லாமே கோல் போகுது, கபடினா எல்லாமே அவுட்டு தான்.